ஹாய் மக்களே, வெல்கம் டு யுவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் கோழி திரும்ப குஞ்சு பொரிச்சிருக்கு. அந்த அந்த கோழி குஞ்சுங்களை இறக்கி விட்டு முதல் நாள் ஃபீடு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய கோழி வந்து 12 குஞ்சு பொரிச்சிருக்கு. 15 முட்டை வச்சோம், அதில் 3 முட்டை வந்து வேஸ்ட் ஆச்சு. அது வந்து 12 குஞ்சு பொரிச்சிருக்கு. அப்போ அந்த கோழி குஞ்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடு என்ன வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கோழி குஞ்சுங்க பொரிச்சிருச்சு, அது எல்லாத்தையும் ஹெல்த்தியாக காப்பாற்றணுமே அப்படிங்கிறத ஒரு எல்லாத்துக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதை நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோழி வந்து குஞ்சுங்களை விட கீழே இறக்கி விட்டுட்டு சீனி தண்ணி இருக்குல்ல, சக்கரை தண்ணி கரைச்சி வைப்பாங்க. அந்த சக்கரை தண்ணி கரைச்சி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, கோழி குஞ்சு வந்து பிறந்து கொஞ்சம் நேரத்து வரையும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கரு இருக்கும், அது இன்னும் முழுசாக முழுமையடையாமல் இருக்கும். அப்போ இந்த சக்கரை தண்ணி குடிச்சிச்சின்னா அந்த சக்கரை தண்ணிக்கு வந்து அந்த கரு வந்து முழுமை அடைஞ்சிரும் அந்த கோழியோட ஹீட்டில் இருக்கும்போது. அதுக்காக சக்கரை தண்ணி கொடுப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் அதுக்கு. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, சக்கரை ப்ளஸ் லைட்டாக மஞ்சத்தூள், துளசி, கருவேப்பிலை, வேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நாங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கோழி குஞ்சுங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் சளி எதுவுமே பிடிக்காமல் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த கோழி குஞ்சு இருக்கும். ஆல்ரெடி இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஏற்கனவே ஒன் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ அந்த ரிசல்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால் இந்த டைமும் அதேமாரி தான் வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள கோழி குஞ்சுங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே நமக்கு ஃபீட் கொடுக்க முடியாது. ஒன் டே ஃபுல்லாக அதுக்கு தண்ணி இந்த மாதிரி தான், அதுதான் அதுக்கு வந்து ஃபீடாக இருக்கும். எடுத்ததுமே அதான் குடிக்கும். பெரிய கோழிக்குமே அதான் நல்லதாக இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா அது 21 நாள் அடையில் உட்காந்து வெளில வந்ததுனால அதோட உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி துளசி இந்த மாதிரியான ஒரு மூலிகை பொருட்கள்லாம் போட்டு நம்ம கொடுத்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் ஹெல்த்து நல்லாயிருக்கும். குஞ்சுங்களை நல்லா பராமரிக்கவும் செய்யும் அது. அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அது குடிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த பெரிய தாய் கோழி வந்து அது குடிச்சிட்ருக்கு. குஞ்சு கோழிங்கெலாம் உள்ளே போய் உட்காந்துருக்கு. அழகாக இருக்குல்ல அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே பாய்.